சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைக்கும் மக்களின் முதல்வராக இருந்து கொண்டிருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து அந்த எக்ஸ் தளத்தில் கார்ட்டூன் வெளியிட்டுள்ளார். அதை கண்டித்து வேலூர் மாநகர் மற்றும் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கச் சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளார். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் ஐடி விங் சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் வேலூர் மாநகரத்தில் இன்றைக்கு வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைவர் அவர்கள் அதிகாரியிடம் நேரில் அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொண்டு இன்று கழக தொண்டர்களோடு இன்று எங்கள் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்தி மக்களிடையே நல்ல பெயர் கொண்டவர், மக்கள் இன்றும் மக்களின் முதலமைச்சர் என்று போற்றக்கூடிய வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட மக்களில் ஒருவராக மக்களுக்காக எப்படி புரட்சித் தலைவர் இருந்தாரோ, புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாரோ, அதே போல எடப்பாடியார் அவர்கள் சிங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கையாளாவாத திமுக அரசு அதை பொருட்படுத்திக் கொள்ளாமல் அந்த கூலிப்படையை விட்டு எப்படி கொலை செய்ய தூண்டிவிடுகிறாரோ, அதே போல கூலிப்படையின் தலைவனாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அந்த ஐடி விங்கை சேர்ந்த அந்த பல கோடி ரூபாய் கப்பலை வைத்துக் கொண்டு எந்த பக்கம் போனாலும் அரபிக்கடல் போனப்பட்டாலும் எந்த பக்கம் போனாலும் கப்பலாக சுற்றி கொண்ட டிஆர் பாலுடைய மகன் பாலு அவருடைய மகன் டிஆர்பி ராஜா சாராய வியாபாரி இன்றைக்கு எங்களுடைய கண்ணியத்திற்குரிய முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடியார் பற்றி கீழ்த்தரமான கார்ட்டூன் எழுதியிருக்கிறார். அவங்க அப்பா பத்தி போடுவாரா, அவரு அவங்க அக்கா தங்கச்சி பத்தி போடுவாரா, அவங்க குடும்பத்துல பத்தி போடுவாரா? நன்றி விசுவாசம் இல்லாத, நாகரிகம் இல்லாத, மானங்கட்ட பொழப்பு திமுக இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் காரி திட்டி கொண்டிருக்கிறார். போற இடமெல்லாம் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த கூட்டணி காரர் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, திமுக கட்சி சார்ந்தவர்களே, நாங்கள் எதற்காக இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம் என்று தெரியாமல் இன்னைக்கு அவசியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் பற்றி கார்ட்டூனை வெளியிட்டதை பற்றி கேவலமாக சித்தரித்து அரை நிர்வாணத்தில் போட்டிருக்கிறார். இன்னைக்கு அவங்க அப்பா ஒரு மாதிரி போட்டோ போடுவாரா, அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி யாரா இது மாதிரி போடுவாரா? ஒரு மானங்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை இன்னைக்கு கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மக்களும் கழக தொண்டர்களும் தனித்தனியே பெட்டிஷன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவு சார்பாகவும் காவல்துறை அதிகாரிகளிடம் இன்று இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக அவரிடம் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்ற விளக்கத்தை அந்த செக்ஷன் வாய்ஸாக எப்படி எந்த அளவுக்கு செக்ஷனோடு இன்னைக்கு அவர் பேசியது எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு பந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழக தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில இந்த விமர்சனமான புகைப்படம் இன்றைக்கு காணொலியில இன்னைக்கு ட்விட்டர்லயும் பேஸ்புக்ல போட்டிருக்கிறார். அதை நீக்க வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். ஆகவேதான் பத்திரிகையாளர்கள், நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள் நீங்க அனைவரும் இன்று நடந்து கொண்டிருக்கிற விடிய அரசை பற்றி இன்னைக்கு அந்த டிஆர்பி பாலை பத்தி இன்னைக்கு நீங்க எல்லாம் அணுக தெரியும். அவருடைய மகன் ராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு உதயநிதி நம்முடைய தயாநிதி மாறன் அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். சாராய வியாபாரி கள்ளச்சாராயத்தில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, இன்னைக்கு வியாபாரத்தை செத்துருக்காரு என்று தெரியும். இன்றைக்கு மதுபான ஆலையில எவ்வளவு ஊழல் இருக்குன்னு தெரியும். ஊழல் ஆட்சி நடந்து ஒழிய வேண்டும் என்றால் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். பத்திரிகையாளர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு திரளாக வருகை வந்துள்ள அனைத்து புறநகர் மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர் பிரிவு சார்ந்தவர்களுக்கும் உண்மை உள்ளது உள்ளபடியே இருக்கின்ற பத்திரிகையாளருக்கு ஐடி சார்ந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.